ஓநாய் வந்தது என்று பொய் சொன்ன ஆட்டுக்காரன். ஒரு பசுமையான மலைகளால் சூழப்பட்டிருந்த ஒரு சிறு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் குறும்புக்கார சிறுவன் ஒருவன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று பாதுகாத்தான். இது அவரது முக்கியமான பொறுப்பாக இருந்தது. ஆனால் பையன் மட்டும் எப்போதும் சலித்து போனான். அவன் அடிக்கடி யோசித்தது, ஒரே பசும்புல், ஒரே ஆடுகள், எப்படியாவது கொஞ்சம் வேடிக்கையாக மாற்ற வேண்டும் என்று. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த போது ஒரு கிண்டலான யோசனை அவனுக்கு தோன்றியது. கிராமத்து மக்களை ஏமாற்றி பார்க்கலாமே என்று நினைத்தான். அவன் திடீரென கத்திக்கொண்டு கிராமத்திற்கு ஓடினான். ஓநாய், ஓநாய், ஓநாய் வந்து ஆடுகளை தின்று கொண்டு இருக்கிறது என்று கத்தினான். கிராமத்தார் எல்லாரும் தங்கள் வேலைகளை நிறுத்தி எதையும் கவனிக்காமல் கம்பிகள், கருவிகள் எடுத்து மலையை நோக்கி ஓடினர். அவர்கள் அங்கு வந்து பார்த்தபோது ஒரு ஓநாயும் இல்லை. அதற்கு பதிலாக மக்களை கிண்டல் செய்தபடி பையன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு வயதான பெண் அவனை திட்டினார், இதுபோல பொய் சொல்ல வேண்டாம். ஒரு நாள் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். ஆனால் பையன் இதை பொருட்படுத்தவில்லை. ஆஹா, இது எப்படி வேடிக்கையாக இருந்தது என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தான். சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு நாள் அதே போக்கு. ஓநாய், ஓநாய், மீண்டும் ஓநாய் வந்துவிட்டது என்றான். கிராமத்தார் மீண்டும் ஓடி வந்தனர். இந்த முறை அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தனர். இனி உன் பொய்களால் எங்கள் நேரத்தை வீணாக்காதே என்றனர். இப்போது கிராமத்தார் அவன் சொல்வதை நம்பக்கூடாது என்று முடிவு செய்தனர். ஒரு மாலை அமைதியுடன் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு உண்மையான ஓநாய் மலையிலிருந்து அருகிலுள்ள ஆடுகளை கண்டது. அவன் பயத்தால் மிரண்டு போனான். ஓநாய் ஆடுகளை விரட்டத் தொடங்கியது. அவன் கத்தினான், ஓநாய், ஓநாய், உண்மையில் ஓநாய் வந்துவிட்டது, காப்பாற்றுங்கள். ஆனால் கிராமத்தார் அவன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்று கூறி அருகில் வரவில்லை. இறுதியில் ஆடுகள் ஓநாயால் விரட்டப்பட்டு சில ஆடுகள் கொல்லப்பட்டன. சிறுவனும் முடிவில் மனம் உருக்கி தவித்தான். அவன் கிராமத்திற்கு வந்து உண்மையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். அன்றிலிருந்து சிறுவன் மிகுந்த உண்மையுடன் வாழ துவங்கினான். கதையின் நெறி: உண்மையாக இருப்பது மிகவும் முக்கியம்.